ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் டிஜி ரைனோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. யூடியூப்பில் வந்து கம்பேக் கொடுப்போமா வேணாமா? ஏன்னா நம்மளால் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறதுலே ரொம்ப டேஸ் போயிடுச்சு. நானும் கம்பேக் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். முடியவே மாட்டுது. ஆனால் இப்போ தான் கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். ஸோ கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் வீடியோஸ் டெய்லி எப்படியாவது அப்லோட் பண்ணுறா ரைனோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாக அடிச்சுட்டு ஒரு வழியாக ரெடி ஆகிட்டேன். ஸோ ரைனோ ஃபேமிலி இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரைனோ ஃபேமிலி அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஸோ எனக்கான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் சரி டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்து வச்சுருக்கேன். வின்ஜோ கோல்ட் அப்படின்ற ஆப் தான். ஸோ எல்லோரும் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சைன் போனஸாகவே உங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் கொடுத்துருவாங்க. இப்போ 100 ருபீஸ் சொல்லியிருக்கானுங்க, என்னென்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 50 to 100 ருபீஸ் கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி வேலையே இருக்குது. சரிங்களா? நம்ம செம்மையாக ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் டெய்லி வந்து இப்போ விட்ரால் எடுக்கிறேன்னா கேட்டிங்கன்னா இல்லைங்க. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ப்ளே பண்ணி நிறைய சொல்கிறேன். வீடியோ போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அதில் பேடிஎம், யூபிஐ எதுவும் தேவையில்லை. இப்போ எல்லாமே தனித்தனியாக நம்ம பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. சைன்அப் பண்ணிட்டு டேரெக்டாக உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் என்டர்பிரைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் கேம்ஸ். இந்த ஆப் மேக்ஸிமம் 90% தெரியும். 10% தெரியாதவங்க இருப்பீங்க. 50% கூட தெரியாதவங்க இருப்பீங்க. அவங்களுக்குலாம் அந்த வீடியோ. ஸோ பழைய இந்த ஆப் தெரிஞ்சவங்களும் வந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை யூஸ் ஆகலாம். சரிங்களா? ஓகே. சைனப் போனஸாக கொடுத்த அமௌண்ட் வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்ட்டா கேம் ப்ளே பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் வந்து 40% வந்து லாஸ் இருக்குங்க. 60% தான் நம்ம கெயின் பண்ண முடியும். நம்ம எப்படி ப்ளே பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்து தான் வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம சர்வேவே பண்ண முடியும். இதில் ஒரு சில இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேம்ஸ்க்கு மட்டும் வந்து நீங்கள் ஃப்ரீ ப்ளே, அதாவது ஃப்ரீயாக ப்ளே பண்ணி கொஞ்சமாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை வச்சு அதில் ஃப்ரீயாக விளாண்டு எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு ரூ. 3 ரூ. 4 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கேம் நீங்கள் அப்கிரேட் ஆகலாம் அதுக்காக. ஸோ ஃப்ரீன்னு இருந்ததுன்னா எதையுமே விட்டுறாதீங்க. அந்த ஃப்ரீயை போய் விளாண்டு அதில் கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்கள் சைனப் போனஸை வச்சு இப்போ ஒவ்வொரு கேமாக விளாண்டு நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த பிஜிஎம்ஐ அப்புறம் இந்த ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் இருக்கீங்களா, வெயிட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் இந்த ரூம் மேட்சஸ்லாம் போட்டு நிறைய இந்த ஃபோர்ஜரி வேலையெல்லாம் பார்க்குறானுங்க. அதனால் வந்து அதை தவிர்க்கிறதுக்கு சப்போஸ் நான் அதை யூஸ் பண்ணக்கூடாதான் இருந்தாலும் சொல்கிறேன், ஹேக் யூஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவனுக்கு பான் பண்ண மாட்டானுங்க. ஸோ உங்களுக்கு சிம்பிளான ட்ரிக்ஸு, ஃப்ரீ ஃபயர் போய்ட்டு ஒரு கெஸ்ட் ஐடி போட்டு ஹேக்கை போட்டுருங்க. ஹேக்கை போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக வந்து இதில் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு நேராக ரூம் ஐடி, ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், பப்ஜியாக இருக்கட்டும், ஹேக் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே அவைலபிளாக தான் இருக்குது. அதென்ன டம்பிள் ரன்னு அது ஒன்று போட்டிருக்கானுங்க, அதுவும் இருக்குது. அதுக்கெல்லாம் ஹேக் தேவையில்ல, ஜாலியாக விளாட்றது தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்களே ரூம் ஐடி மாதிரி கொடுத்துருவானுங்க. அந்த ரூம் ஐடியில் போய்ட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு இவங்க கொடுத்துருவானுங்க, ரூம் ஐடி கொடுத்துருவானுங்க. நீங்கள் ரெண்டே போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஹேக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் அடிச்சுக்க ஆளே இல்லை. நீங்கள் ஒரு மேட்ச்சுக்கு 10 கில் பண்ணிங்கன்னா பேர் கில்லுக்கு 40 ருபீஸ் தரானுங்க. 10 கில்லுக்கு 400 ருபீஸ் கிடைக்கும். ஹேக் பண்ணுறது இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா வந்து இது எல்லாமே பண்ணுறானுங்க. இப்போ நான் வந்து நேற்று ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரீ ஃபயர் ஆடலான்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஐடி போட்டு போகிறேன். உள்ளே போனால் என்ன ஒரு ஹேக்கர் போட்டான். ஸோ அதனால் வந்து ஹேக் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா நல்லா விளாண்டு தானே சம்பாதிக்கிறோம், எல்லாம் ஒன்று தானே. அப்போ அவன் ஹேக் போடுறான். ஸோ அதனால வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹேக் போட்டு ஏர்ன் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டு நிறைய கேம்ஸ் வச்சுருக்கானுங்க, எக்கச்சக்கமான கேம்ஸு. ஸோ எல்லா கேம்ஸும் வச்சுருக்கானுங்க. ஆனால் உங்களுக்கு எது விளையாட தெரியும்னு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் ஆகாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து மணி ஆட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு ப்ரோன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கதறிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன், மணியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த கேம் வந்து ரொம்ப நல்லா வரும். அதை விட கேரம் போர்ட் சூப்பராக விளாடுவேன். ஸோ ஆர்ச்சரி சூப்பராக விளாடுவேன். இதெல்லாம் எனக்கு வந்து தகுந்த மாதிரி கேம்ஸு. இந்த கேம்ஸ்லாம் நான் விளாண்டேன்னா மணி ஏர்ன் பண்ணிட்டே இருப்பேன். மேக்ஸிமம் 90% ஜெயிச்சிட்டே தான் இருப்பேன். ரொம்ப ஹார்டாக இருந்தால் தான் தோக்கவே செய்வேன். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேம், உங்களுக்கு வர கேமை யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இந்த ட்ரீம் லெவல்லாம் போயிட்டு நான் நிறைய ஏமாந்துட்டேன். ஸோ அதை விட இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், ஜஸ்ட் 2 ருபீஸ் தான். ஸோ இப்போ ஒரு என்ன சொல் டிஸ்கவுண்ட்லாம் தரானுங்க. ஆனால் 2 ருபீஸ் வந்து ஹையஸ்ட்டாக வின்னிங் கேஷை பாருங்கள், 25,000 போட்டிருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தெரியுதுங்க. அந்த ட்ரீம் லெவனோட இதில் பெட் பண்ணுறது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த T20 வேர்ல்டு கப் வரப்போது பெட்டிங் பண்ணியும் இதில் நீங்கள் விளாட்லாம். ஸோ கேம்
அவங்க ஸ்டார்டிங்கில் கொடுக்குற 50 ருபீஸை நீங்கள் அடித்து பிடிச்சி செம்மையாக விளையாண்டிங்கன்னா அந்த 50 500 மாற்றுறதும் உங்களோட டேலண்ட் தான். ஸோ உங்களுக்கு டேலண்ட் நல்ல கேம் வந்ததுன்னா தாராளமாக இதில் செம்மையாக earn பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் கூகுள் ப்ளே கார்டை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட்ஸை வந்து இதிலே நீங்கள் டேரெக்டாக டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஆப்பை பொறுத்தளவு. அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணி ஒரு ரெஃபருக்கு 30 ருபீஸ் earn பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் விட்ரால் பண்ணிக்கலாங்க சரிங்களா. 32 ருபீஸ் ஆமாம். ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் விட்ரால் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன்பேவாக இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும், ஜிபேவாக இருக்கட்டும், சம்திங் எந்த வேஸில் வேணாலும் நீங்கள் போய் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. இதில் விட்ராலை பொறுத்தளவு கேஷ் வந்து இன்ஸ்டன்ட்டு தான். மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் கூட டைம் எடுத்துக்க மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்பி ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து ஏதாவது வந்து ஒரு சென்ஸ் இருக்கணும் விளாட்றதுக்கு. இந்த ஸ்போர்ட்ஸில் எனக்கு விளாடவே தெரியாது, வீடியோ கேம்ஸே விளாட தெரியாதுன்னா தயவுசெய்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இது லாய்க்கே இல்லை. அந்த 50 ருபீஸ் சைன் போனஸை மட்டும் வச்சு ஜாலியாக விளாண்டுட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்குது. இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். பாய்.